இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது பிரியாணி அப்படிங்கிற விஷயம் ஒரு சராசரியாக ஒரு யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பர் டேக்கு வந்து 100லேருந்து ஒரு 150 ருபீஸ் வரைக்கும் ஆவரேஜாக வந்து செலவு பண்ணுறாரு. ஸோ அந்த அமௌண்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு 15 இயர்ஸோ 20 இயர்ஸோ வந்து அந்த ஒரு செலவை கண்ட்ரோல் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு எந்த மாதிரி க்ரோத் இருக்கும்? நம்ம ஆவரேஜாக மாதம் ஒரு 3000 ரூபா சராசரி நபர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒரு இளைஞர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கினோம்னா மாதத்துக்கு 3000 ரூபா அப்படிங்கையில் வந்து அவங்க அதை ஒரு 5 வருஷம் போட்டாங்கன்னா அதே இது 15 வருஷம் தொடர்ந்தாங்கன்னா 17,12,000 ரூபா கிடைக்கும். 20 வருஷம் தொடர்ந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 37 லட்சம் கிடைக்கும். யங்ஸ்டர்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் சொன்னோம்னா ஐயோ நான் என்ஜாய் பண்ணணும் சார், நீங்கள் இப்போவே சேமிக்க சொல்கிறீங்க, நான் பைக் வாங்கணும், இது வாங்கணும், டூர் போகணும். ஸோ ஒரு 15 வருஷம் 10,000 ரூபா போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுடைய 56வது வயது ஆரம்பத்தில் வந்து அவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 57 லட்சம் ரூபா இருக்கும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சார், லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ குடிக்கிற அந்த 50 ருபீஸை சேவ் பண்ணி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து நம்ம க்ரோத் ஆகலான்றதை பற்றி நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து ரொம்பவே சூப்பராக போயிருந்துச்சு. அதில் சில பேரோட டவுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து அந்த டீ குடிக்கிறன்ற ஒரு விஷயத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், என்னோடய லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 60 இயர்ஸ்லாம் நான் 50 60 இயர்ஸ் இருப்பேனான்றது வந்து கேரண்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அந்த விஷயத்தை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நான் வந்து அதை டீ குடிச்சிட்டே போயிடுவேன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் உங்களோட அட்வைஸ் என்ன சார்? ஆக்சுவலி இல்லை, ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து 67 வயசுக்கு மேலே ஆண் பெண் எல்லாருக்குமே. இது வந்து சராசரி. அதாவது தமிழ்நாடு, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் எல்லாம் சேர்ந்தது 67 வயசு. இப்போ தமிழ்நாடுன்னு பார்க்கையில் டெஃபினட்டாக 70 வயசுக்கு மேலே தான் இருக்கும், நோ டவுட் அபவுட் இட். ஸோ இப்போ ஒரு 25 வயசு நபர் 20 வருஷத்துக்கு முதலீடு செய்கிறது பெரிய இஷ்யூ கிடையாது, அவருக்கு 45 வயசு தான் ஆகும். 40 வயசு நபர் 20 வருஷம் முதலீடு செய்கிறது 60 வயசு தான் ஆகும், முடியே இல்லை. ஸோ இன் ஜென்ரல் எந்த ஏஜ் குரூப் எடுத்துக்கினீங்கனாலும் இன் ஜென்ரல் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். அது மக்களுக்கு உடனே சடார்னு என்னடா ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டில் நம்மளை இறங்க சொல்கிறாங்களே அப்படின்னு தோணும். பட் இதில் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்சூரன்ஸ் போட சொல்ல, இன்சூரன்ஸில் தான் நீங்கள் தலையை கொடுத்தா திருப்பி 20 வருஷம் கழிச்சு தான் வெளியில் வரணும். என்டோமெண்ட் பாலிசி, மணி பேக் பாலிசி அதெல்லாம் சொல்லுவாங்க. இடையில விட்டு வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமாகும் அதெல்லாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி இல்லை. நம்ம வந்து ஒரு இலக்கு கொடுக்குறோம், 20 வருஷம் வச்சுக்கங்கன்னு. இப்போ நீங்கள் 5 வருஷம் கழித்து நல்ல லாபமாக இருந்து வித்ட்ரா பண்ணிக்கணும், தேவைப்பட்டு வித்ட்ரா பண்ணால் யாரும் உங்களை தப்பு சொல்ல போகிறதில்ல. 10 வருஷம் கழித்து வித்ட்ரா பண்ணுறா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 12 வருஷம் கழிச்சு வித்ட்ரா பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்ட 2வது வருஷத்துலேயே நான் வித்ட்ரா பண்ணிக்கிறோம்னாலும் பிரச்சனை இல்லை. ஒன்லி திங் என்னென்னா அன்னன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ கிடைக்கும். இப்போ இல்லை தங்கத்தை விற்றீங்கன்னா எப்படி அன்னைக்கு சராசரி விலை கிடைக்குதோ அந்த விலை உங்களுக்கு கிடைக்கும். புரியுது. பட் லாங் டேர்ம் வச்சுருக்கையில் உங்களுக்கு வந்து அந்த கூட்டு வட்டியின் மகிமை நல்லா தெரியும். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா இன்னும் அதிக ஆண்டுகளே போக வேண்டாம், அவங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கிட்டோம், மினிமம் ஒரு 5 வருஷம் டைம் ஹொரைசான் வச்சுக்கிட்டோம். வச்சுக்கிட்டு 5 வருஷத்துக்கு மேலே எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ எடுத்துக்கிட்டோம். அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து தங்கத்தை விட, ரியல் எஸ்டேட்டை விட, ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட நல்ல லாபம் கொடுத்துருக்கும். ஒரு 5 வருஷமாவது மினிமம் வச்சுருக்கையில் அது மாதிரி நல்ல லாபம் கிடைக்கும். அதனால் வருஷத்தை நோக்கி வருஷத்தை யோசிச்சு ஐயோ 20 வருஷம் போட சொல்கிறாங்களே 15 வருஷம் போட சொல்கிறாங்களேன்னு கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே சார், சூப்பராக சொன்னீங்க சார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது பிரியாணி அப்படிங்கிற விஷயம் சரிங்களா, ரொம்ப ஃபேமஸ். பிரியாணி சார் எமோஷன்ற அளவுக்கு அதை ப்ரொமோட் பண்ணி ஒரு சராசரியாக ஒரு யங்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் அதை சாப்பிட்றோன்ற மாதிரி ஒரு பர் டேக்கு வந்து 100லேருந்து ஒரு 150 ருபீஸ் வரைக்கும் ஆவரேஜாக வந்து செலவு பண்ணுறாரு சரிங்களா. ஸோ அந்த அமௌண்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு 15 இயர்ஸோ 20 இயர்ஸோ வந்து அந்த ஒரு செலவை கண்ட்ரோல் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு எந்த மாதிரி க்ரோத் இருக்கும் சார்? டெஃபினட். ஐ மீன் இட்ஸ் லைக் பிரியாணி லவ்வர்ஸ் தமிழ்நாடு பூரா இருக்காங்க, யங்ஸ்டர்ஸு. இப்போ பாய்ஸ் மட்டும் இல்லை, கேர்ள்ஸுமே எல்லாம் பிரியாணி லவ்வர்ஸ் ஆகிட்டாங்க.
நான் எங்கள் சைடு பீச்சிலலாம் பார்க்குறேன், பாலவாக்கம் பீச்சிலலாம் காலங்காத்தால 5:30 மணி 6 மணிக்கெலாம் பிரியாணி சாப்பிட்றவங்க இருக்காங்க. மிட் நைட் பிரியாணின்ற ஒரு கலாச்சாரம் கலாச்சாரம். ஸோ அது மாதிரி நிறைய சாப்பிட்றாங்க, பிரிஞ்சு சாப்பிட்றாங்க. அதை பற்றி தவறு எதுவும் இல்லை. த ஒன்லி திங் இஸ், இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் 2 ட்வின் பெனிஃபிட், ஒரே கல்லில் 2 மாங்காய். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா உடல் நலம் நீண்ட காலத்துக்கு நல்லா இருக்கும், நம்பர் 1. நம்பர் 2, அதை சாப்பிடாம கொண்டாந்து சேமிக்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாங்கன்னா டபுள் பெனிஃபிட், அவங்களுக்கு லேட்டரான ஒரு லம்சம் கிடைக்க போகுது. ஓகே. ஸோ எனவே பிரியாணி சாப்பிட்றவங்களையோ நீங்களும் நானும் நிப்பாட்ட முடியாது. பட் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, பர் டே ஒரு 100 ருபீஸாவது ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆவரேஜாக. ஏன்னா வெவ்வேறு ரேட்டில் பிரியாணி கிடைக்குது. நம்ம ஆவரேஜாக மாதம் ஒரு 3000 ரூபா சராசரி நபர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒரு இளைஞர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கினோம்னா மாதத்துக்கு 3000 ரூபா. அப்படிங்கையில் வந்து அவங்க அதை ஒரு 5 வருஷம் போட்டாங்கன்னா ஒரு 15% நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஃபண்டில் போட்டு 5 வருஷம் போடுறாங்கன்னா 15% கிடைக்கும்னு நம்ம எடுத்துக்கினோம்னா வருஷத்துக்கு அவங்க 36,000 ரூபா முதலீடு செய்வாங்க. 1,80,000 ரூபா 5 வருஷத்தில் முதலீடு செஞ்சுருப்பாங்க. அது 5 வருஷம் முடிவில் 2,43,000 இருக்கும். ஓகே. 10 வருஷம் தொடர்ந்தாங்கன்னா 3,000 ரூபாய் மாதம் 10 வருஷத்துக்கு தொடர்ந்தாங்கன்னா அது வந்து 7,30,000 ரூபாயா அவங்களுக்கு கிடைக்கும். அதே இது 15 வருஷம் தொடர்ந்தாங்கன்னா 17,12,000 ரூபா கிடைக்கும். 20 வருஷம் தொடர்ந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 37 லட்சம் கிடைக்கும். இதில் தான் அவங்களுடைய காம்பவுண்டிங் எஃபெக்டை பார்த்துக்கலாம். 5 வருஷத்துக்கு 2.5 லட்சம் அப்ராக்சிமேட்டாக, 10 வருஷம் தொடர்ந்தாங்கன்னா 7.5 லட்சம், 3 மடங்கு ஆகுது. 15 வருஷம் அதே தொடர்ந்தாங்கன்னா 17,4 லட்சம், 20 வருஷம் தொடர்ந்தாங்கன்னா 37 லட்சம். பட் எல்லா பீரியட்லையுமே அவங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா தான் கிடச்சிருக்கும். ஸோ 5 வருஷம் கழிச்சு வெளியில் வர்றதுனால வந்துக்கலாம், 10 வருஷம் கழிச்சு வெளியில் வந்துக்கலாம், எப்போ வேணாலும் அவங்க வெளியில் வந்துக்கலாம், ப்ரொவைடட் பிரியாணி சாப்பிட்ற நிப்பாட்டி இங்கே முதலீடு பண்ணால். ஓகே சார். ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு, தென் வந்து லைஃப்பில் ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டார். அவரோட ஏஜ் 40. அது வரைக்குமே அவர் லைஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பிளானே இல்லை, சரிங்களா? 40 ஏஜுக்கு மேலே அதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து ஓகே நம்ம இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார்னா அவருக்கு வந்து எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சார் இந்த ஷார்ட் பீரியட்? ஜென்ரலாக இந்த ஏஜ் 40 வந்து டிப்பிக்கலாக இங்கிலீஷில் வந்து மிட் ஏஜ் ப்ளூஸ் அப்படிம்பாங்க. அந்த 40 வயசில் தான் வந்து பலவிதமான எண்ணங்கள், லைஃப்பை பற்றின ஒரு புரிதல், நான் ஏதாச்சும் ஜாபை விட்டு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, இது மாதிரி பல குழப்பங்கள் வந்து 40 வயசில் நபர்களுக்கு உண்டாகிறது உண்டு. லேடிஸுக்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே இது உண்டாகிறது உண்டு. இன்னொரு உங்களுக்கு ஒரு உண்மையான ஃபேக்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற கேள்வி தான் இன்றைய நிலை, உண்மையான நிலை. எங்கிட்ட வர்ற மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து 40+. யங்ஸ்டர்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் சொன்னோம்னா ஐயோ நான் என்ஜாய் பண்ணணும் சார், நீங்கள் இப்போவே சேமிக்க சொல்கிறீங்க, நான் பைக் வாங்கணும், இது வாங்கணும், டூர் போகணும், வாங்குகிற பணத்தை எல்லாம் செலவழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ்கிட்ட ஒரு மனநிலை இருக்குது. தப்பு இல்லாத ஏஜ் கோளாறுன்னு வச்சுங்க. ஒரு எஜுகேஷன் வர வர அவங்களுக்கு அது சரியாயிடும். பட் இன்னும் உங்களுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கினோம்னா 40 வயது நபர், 40 வயது ஐ வுட் சே நாட் டூ லேட், அவங்க சீரியஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா. ஸோ இப்போ 40 வயதில் இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். 40 வயதுனா ஓரளவு ஜாபில் செட்டில் ஆகிருப்பாங்க, ஒரு டீசென்ட் சேலரி இருக்கும். ஸோ இப்போ அவங்க வந்து மாதம் ஒரு 10,000 ரூபா சேமிக்க முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா, மாதம் ஒரு 10,000 ரூபா போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஒரு 55 வயசு வரைக்கும் அவங்களால பண்ணிக்க முடியும். 55 வயசுக்கு மேலே என்னுடைய ஜாப் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 15 வருஷம் 10,000 ரூபா போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுடைய 56வது வயது ஆரம்பத்தில் வந்து அவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 57 லட்ச ரூபா இருக்கும், க்ரோ ஆகிருக்கும். நான் ஒரு கொஞ்சம் ஹை ரிஸ்க்லேயே போடுறாங்கன்னு எடுத்துக்கிறேன், ஒரு 15% கிடைக்கும்னு எடுத்துக்கிறேன். இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு 12 to 15% ஈஸிலி டூவபிள். 15% வந்து கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் எடுத்து போடையில் 15% நம்ம எடுத்துக்கிறோம், உச்சபட்சமாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அந்த 15% எடுத்துக்கையில் அவருக்கு 57 லட்சம் இருக்கும். அந்த 57 லட்சத்துலேருந்து அவருடைய 56வது வயதுலேருந்து அவர் வந்து மாதம் ஒரு 40,000 ரூபா தாராளமாக எஸ்டபிள்யூபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்னு, பென்ஷன் மாதிரி மாதம் 40,000 ரூபா எடுத்துக்கலாம். இந்த மாதம் 40,000 எடுத்தது போக அந்த 57 லட்சமாக வளர்ந்து இருக்குது இல்லையா, அந்த தொகையும் வருஷம் ஒரு 2% 3% கிராஜுவலாக ஏறிக்கிட்டே இருக்கும். க்ரோத் இருந்துக்கிட்டே தான், க்ரோத் இருந்து ஸ்லைட்டான க்ரோத். ஏன்னா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8.4% கணக்கு பண்ணி வித்ட்ரா பண்ணிடுறோம். ஸோ அதனால் ஒரு 3%, 2%, 3%, 4% அது க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு 60வது வயதுலேருந்து இந்த 40,000க்கு பதிலாக அவர் ஒரு 42,500 எடுத்துக்கலாம், ஒரு 43,000 எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி பென்ஷனையே இதில் பிளான் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் அந்த 40 வயசில் வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாயாவது
அதுக்கு மேலே எவ்வளோ போட்டாலும் சந்தோஷம். ஒரு 10,000 ரூபா போட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஓய்வு காலத்தை வந்து கவலை இல்லாமல் கழிக்க முடியும். ஓகே சார். பிஃபோர் த ரிட்டையர்மெண்ட் பேசிட்டோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ வந்து அப்போ அவங்க நினைப்பாங்க, ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சா மேபி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ ஒரு தாட் வரும். ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த பிளானில் இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும், சேஃபாகவும் இருக்கும் அப்படின்னா என்னென்ன பிளான் சார் நீங்கள் சொல்லுங்கள்? ரிட்டையர்மெண்ட் வந்து இப்போ பென்ஷன் இல்லாதவங்கன்னு எடுத்துக்குவோம். அவங்ககிட்ட வந்து ஒரு லம்சம் கிடைக்குது. ஒரு ப்ரைவேட் நிறுவனத்துலேருந்து வர்றாங்க, அல்லது ஒரு ஈவன் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸுக்கே இப்போ நிறைய இடத்துல பென்ஷன் கிடையாது. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஷியல் பென்ஷன் கிடையாது. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு லம்சமாக கொடுத்துட்றாங்க. 25 லட்சமாக இருக்கலாம், 50 லட்சமாக இருக்கலாம், 1 கோடியாக இருக்கலாம், பிஎஃப், சூப்பர் அனுவேஷன் எல்லாம் சேர்ந்து கிடைக்கும். ஸோ இப்போ அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு கிடைக்குதுன்னு எடுத்துக்குவோம். ஸோ அந்த 50 லட்ச ரூபாயை வந்து அவர் 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 50%, 50%. 50% வந்து ரிஸ்க் எடுக்காமல் உங்களுக்கு சூப்பர் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில், பேங்க்ல எல்லாம். அதில் போட்டுக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு 30-40 வருஷத்துக்குலாம் பாண்டு இருக்குது, அதில் போடலாம். ஆர்பிஐ பாண்டு இருக்குது, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 25 லட்ச ரூபாயை போட்டுக்கிட்டோம். 50% போட்டு அதில் வந்து ஸ்டாண்டர்டான வருமானம். ஏன்னா எல்லாமே நான் சொன்ன திட்டங்கள் எல்லாமே கவர்மெண்ட் சார்ந்தது. அவங்க ஏமாற வழியே கிடையாது. கவர்மெண்ட் ஏமாத்தாது, சொன்ன வட்டி வந்துடும். ஸோ அவங்களுடைய கிச்சன் வந்து எந்நேரமும் ட்ரை ஆகாது. கிச்சனில் குக்கிங் ஆகிக்கிட்டே இருக்கும், கவலை இல்லை. ஏன்னா இந்த 25 லட்ச ரூபாய்க்கு உண்டான வட்டி வர்றது வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை இல்லை. இன்னொரு 25 லட்ச ரூபாயை வந்து அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டுக்கிட்டு அதில் என்ன மாதிரி ஃபண்டு போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ரிஸ்க்கு தான் எடுத்து போடுறோம் அப்படிங்கிறதுல. ஏன்னா பேசிக் நெசசிட்டிக்கு வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டு, பாண்டு எல்லாத்துலேயும் பண்ணிட்டோம். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் எல்லாத்துலேயும் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இதில் ரிஸ்க் எடுத்து ஒரு மல்டி கேப் ஃபண்டு மாதிரி போட்டுக்கலாம். மல்டி கேப் ஃபண்டு வந்து இன்றைய அளவில் ஒரு 12 to 15% கிடைக்கும், ப்ரொவைடட் ஒரு 5 இயர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் ஆகி இருந்தாங்கன்னா. ஸோ அந்த 25 லட்சத்தை போட்டுட்டு அவங்க ஒரு வருஷம் கழித்து அவங்க வந்து 13ஆவது மாதத்துலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏன் 13ஆவது மாதம்னு சொல்கிறோம்னா, 1 இயர் கழித்து வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் குறைவு. புரியுது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் வந்துடும். 12.5% தான் டேக்ஸு. அதுலேயும் 1.4 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது ஒரு வருஷம் கழிச்சு எடுக்கையில். ஸோ 13ஆவது மாதத்துலேருந்து தேவைப்பட்ட ஒரு சிறிய தொகையை எடுத்துக்கலாம். மாதம் ரெகுலராகவே பென்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம், அது ஒரு ஆப்ஷனு. அப்படி இல்லை அப்படின்னா, எனக்கு இந்த பாண்ட்ஸில் போட்டதெல்லாம், டெட்டில் போட்டதெல்லாம் எனக்கு வந்துடுது, ஸோ அதனால் எனக்கு அதுவே போதும், இதில் வந்து நான் டூர் போகையில் எடுத்துக்கிறேன், இதில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு வித்ட்ராவல் பண்ணிக்கிறேன் தேவைப்படையில், இல்லை பேர குழந்தைகளுக்கு நான் ஏதாவது கொடுக்க நினைக்கிறேன், அப்போ நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். அது மாதிரி எப்பப்போலாம் தேவைப்படுதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வித்தின் லிமிட்ஸ் ஒரு டோட்டலாக ஒரு 7-8% வச்சுட்டு அதுக்கு மேலே வித்ட்ரா பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த 25 லட்சமும் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பிளானிங் பண்ணையில் இது மாதிரி கொஞ்சம் பிரித்து பண்ணிங்க. எல்லாத்தையுமே எஃப்டி பாண்டில் கொண்டே போடாமல் ஒரு 50-50 பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு லைஃப்பும் ஒரு சேஃப்டியாக இருக்கும், ரிட்டர்ன்ஸும் ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும். ஓகே சார், நீங்கள் இந்த விஷயத்தை சொன்னதில் ஸ்டார்டிங் ஒன்று சொன்னீங்க, ரீசனபிளான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் ஒரு விஷயம் தோணு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய லாபம் கிடைக்குன்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். அதை வந்து சில பேர் வந்து விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க. இன்னும் அப்படி நினைக்கிற பீப்புள்ஸ் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபியராகவே மாறுது. நம்ம போட்ட அமௌண்ட்டு போயிடுமோ, இது வந்து ஆக்சுவலாக உண்மையாக இப்படி கிடைக்குமா நமக்குன்ற ஒரு டவுட் இருக்க பீப்புள்ஸ் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, உதாரணத்துக்கு இப்போ நான் சமீபத்தில் ஊருக்கு போயிருந்தேன். ஊரில் சுதந்திர தின விழா கொண்டாடுறதுக்காக நான் படித்த ஸ்கூலில். ஓகே. ஸோ இப்போ அங்கே ஏஹெச்எம் அவங்களெல்லாம் பார்த்து பேசியிருந்தேன். அப்போ ஒரு ஏஹெச்எம் வந்து சொன்னார், சார் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு, ஏன்னா அங்கே ஒரு 7-8 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த சுதந்திர தின விழா அன்னைக்கு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கிஃப்ட்டு, அது கேஷ் ப்ரைஸு, சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறோம். ஸோ ஏஹெச்எம் சொன்னால், நீங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் வரையிலே சொன்னீங்க, அப்போ நான் பயந்து போடாமல் விட்டுட்டேன், இப்போ நான் போட்டிருந்தேன்னா இந்நேரம் எனக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கும். ஒரு பயந்தா சார், இனம் புரியாத பயமே, இப்போ எனக்கு ஓரளவு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு, நான் இனிமே பண்ணிக்கிறேன், இப்போ ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. அவருக்கு ஸ்டில் இஸ் யங், ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இனம் புரியாத பயம் வந்து இருக்க வேண்டாம். அது இருக்க வேண்டாங்கிறதுக்கு 2 சாலிட் ரீசனை சொல்கிறேன். ஒன்று வந்து ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸு, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸு எல்லாருக்குமே பிஎஃப் போகுது. இபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக பப்ளிக் ப்ராவிடென்ட் இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு. எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் இபிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, அரசாங்கம் வந்து பங்குச்சந்தையில் நாங்கள் கொஞ்சம் முதலீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாருமே சண்டை போட்டாங்க, நீங்கள் போடக்கூடாது, பங்குச்சந்தை ஒரு சூதாட்டம், அது இதுனாங்க.
இல்லைன்னு மினிமம் 5% ஆக்குச்சு கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ரிட்டர்ன் நல்லா வந்துச்சு. அப்புறம் மினிமம் 10% ஆக்குனாங்க. போகிற கான்ட்ரிபியூஷனில் 10% இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போகும். அப்புறம் இப்போ 15% ஆக்கியிருக்காங்க. இப்போ 15% போய்கிட்டே இருக்குது. இந்த 15% பங்குச்சந்தையில் போகிறதுனால தான் இன்றைக்கி இபிஎஃப்க்கு எம்ப்ளாயீஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8.4% கிடைக்குது. 100% பாண்டிலே போயிருந்துச்சுன்னா 7.1%, 7.2% தான் கிடைக்கும். இந்த 1.3% எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது வந்து நம்ம 15% வந்து பங்குச்சந்தையில் போகிறதுனால தான். இப்போ இந்த 15%-ஐ நான் கேள்விப்பட்டது வந்து இப்போ எம்ப்ளாயீஸ் யூனியன்ஸே வந்து நிறைய பேர் எங்களுக்கு 25% ஆக்குங்க புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 1. செகண்ட் திங் வந்து என்பிஎஸ்ன்னு இருக்குது, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு நாடு புறம் சிறு தொழில் பண்ணுறவங்க, இப்போ எம்ப்ளாயீஸு எல்லாருமே போடுறாங்க. அதை சிபிஎஃப்னு சொல்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் அது போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் 60% வரைக்கும்லாம் பங்குச்சந்தையில் தான் முதலீடு செய்கிறாங்க எல்லாருமே. இது தவிர அமெரிக்காவை சார்ந்த பென்ஷன் ஃபண்டுகள், நார்வே பென்ஷன் ஃபண்டுகள், ஃபின்லாண்டு, இது மாதிரி ஸ்பெயின், பல நாடுகளினுடைய பென்ஷன் ஃபண்டுகள் வந்து இந்திய பங்குச்சந்தையில் தான் முதலீடு செய்கிறாங்க. ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழகம்னு இருக்குது. எஸ். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அவங்களுக்கு என்டோமெண்ட் ஃபண்டுன்னு இருக்குது. என்டோமெண்ட் ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் ஒரு இந்திய பணத்தில் ஒரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. அவங்க அந்த என்டோமெண்ட் ஃபண்ட்லேருந்து பணம் எடுத்து தான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், இன்னும் ரெண்ட்டு கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும் எல்லாம். அதில் அந்த என்டோமெண்ட் ஃபண்டில் கிட்டத்தட்ட 70-80% பார்த்தீங்கன்னா பங்கு சார்ந்த பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளில் தான் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே ஓகே. இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து என்னென்னா வேறு சீட்டு சின்ன சின்ன சீட்டு கம்பெனியில் போய் சேர்றேன், வேறு யாராச்சும் 30% தர்றாங்கிறாங்க, 60% தர்றாங்கிறாங்கன்னு சொல்லி ஈமுக்கோழி வளர்க்குறோம், தேக்கு மரம் வளர்க்குறோம், கார் கம்பெனிக்கு நான் ரெண்ட்டுக்கு விடுறேன், அதிலெல்லாம் போய் ஏமாறுறதை விட இது வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷனோட மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து ஒரு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்காங்க. பல லட்சம் கோடிகள் இதில் மேனேஜ் செய்யப்படுது. இதில் எந்த தவறும் நடக்க வாய்ப்பில்லை. அப்படி நடந்தாலும் அரசாங்கம் குயிக்காக திருத்திடும். முதலீட்டாளர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த கடந்த இத்தனை வருஷமாக முதலீட்டாளர்கள் இதுகளில் வந்து பெருசாக ஏமாறவில்லை, இனியும் ஏமாற மாட்டார்கள். அந்தளவு ஒரு டைட் ரெகுலேஷனோட போய்கிட்டு இருக்கு. அதனால் பயம் அச்சம் கொள்ள தேவையில்லை. சார் இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. Taste the Daily.